Hi friends, welcome back to SP Electronics Tamil. In நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா ஒரு ஹை குவாலிட்டியான 3 சால்டரிங் மிஷினோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறோம். சோ நானும் நிறைய சால்டரிங் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 மாசத்துக்கு மேல ஒரு சால்டரிங் மிஷின் கூட வந்தது கிடையாது. எல்லாமே 3 மாசத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ட் ஆயிடுது, எதனா கம்ப்ளைன்ட் ஆயிடுது. சோ எதனால அந்த மாதிரி ஆகுது, நம்ம யூஸ் பண்றதுனால அந்த மாதிரி ஆகுதா இல்ல சால்டரிங் மிஷினால அப்படியே அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ நிறைய சால்டரிங் மிஷின் யூஸ் பண்ணி பார்த்தேன், எதுவுமே வந்து செட் ஆகல. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹை குவாலிட்டியான 60 வாட் சால்டரிங் மிஷின் Flipkartல ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இந்த சால்டரிங் மிஷினை பற்றி நீ நம்ம சேனல் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உள்ளே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வாங்கின சால்டரிங் மிஷின் 3 ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இதோட பிராண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த சைடில் இருந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் அப்படிங்கிற பிராண்டோட சால்டரிங் மிஷின். ஸோ இதுவுமே 60 வாட் சால்டரிங், இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 60 வாட் சால்டரிங் மிஷின். ஸோ இங்கே இருக்கிற இந்த சால்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான சால்டரிங். இது அட்ஜஸ்டபிள், நம்ம டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்மளுக்கு தேவை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சால்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 ரூபா இந்த ஒரே ஒரு சால்டரிங் மட்டும், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சால்டரிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா. ஸோ இது வந்து சின்ன நாசிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த நாப்பு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சால்டரிங் பண்ணுறதுக்கு மொபைல் சால்டரிங் பண்ணலாம், ஆம்பிளிஃபயரு அது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்காக தான் முக்கியமாக வாங்கினது, பேட்டரி வெல்டிங் சால்டரிங் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த சால்டரிங் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ சால்டரிங் வந்து பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 எக்ஸ்ட்ரா அந்த இதுவும் கொடுத்துருக்குறாங்க, முன்னாடி மாட்டுற அந்த கம்பி காப்பரில். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேட்மேன் சால்டரிங். இது ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனலில் இந்த சால்டரிங் மிஷினை பற்றி. ஸோ அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது இந்த சால்டரிங் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது 60 வாட் சால்டரிங் ஐரன், இது நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். குவாலிட்டி சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுவுமே ஒரு சில காலங்களில் ஃபால்ட் ஆகிடுது, ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ வாங்கியிருக்கிறோம், ஒரு கிட்டாக. ஸோ நிறைய மெட்டீரியல் இது கூட வந்து வாங்கிட்டு வரும். ஸோ இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சால்டரிங் மிஷினை க்ளீன் பண்ணுற அந்த ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஈயம் வந்து ஒட்டிச்சு அப்படின்னா, அதில் தேய்ச்சோம் அப்படின்னா அந்த ஈயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய் ஒட்டிக்கும், மிஷின் வந்து க்ளீன் ஆகிடும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் ஃப்ளெக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, சால்டரிங் பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதை வச்சு நம்ம சால்டரிங் வைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொட்டி வந்து கூட வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங் ஈயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மீட்டரில் 2 மீட்டர் இருக்கும் போல் சின்னதாக ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதை கண்ணாடி. ஸோ நம்ம சால்டரிங் வைக்கிறதுலாம் யூஸ் ஆகும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்குது குவாலிட்டி. எதுவுமே இதே எடுத்து ஓர வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சால்டரிங் ரிமூவர் வந்து கொடுத்துருக்காங்க, டீசால்ட்னு சொல்லுவாங்க இது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க, 10 ரூபா டேப்பு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கான சால்டரிங் ஸ்டாண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. சால்டரிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டு பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இன்னும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் முதல்ல வாங்கின ஸ்டாண்டு இது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூசர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சின்ன ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேட்மேனோட சால்டரிங் ஐரன் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கும், நம்பி வாங்கலாம். இது 60 வாட்ஸு, நல்லா ஹீட் ஆகும், பெரிய ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையும் பார்த்துருவோம், இதையும் பார்த்துருவோம். இப்போ இன்னொரு பாக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த சால்டரிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலான சால்டரிங் மிஷின். இதில் ஒரு சில மெட்டீரியல் மட்டும் கூட வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டியானது. மொத்த டோட்டல் கிட்டே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து வந்துடுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளூ மிஷின் வந்து கொடுத்துருக்குறாங்க, சின்ன க்ளூ மிஷின் இது. ஸோ க்ளூ கன்னு, இதுக்கான அந்த இது க்ளூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் வந்து நம்ம தனியாக வாங்கி போடணும் சின்னதாக. மிஷின் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ குவாலிட்டி வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு கிடையாது, பட் பொருள்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பாராட்டலாம். மறுபடியும் ஒரு போதை கண்ணாடி, அந்தாண்ட பார்த்த மாதிரி நம்ம இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இது எதுக்குன்னு தெரியல, புதுசாக இருக்குது எல்லாமே. க்ளூ ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கெட்லேயே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க கூட ஒரு 5 ஸ்டிக்கு. ஸோ நம்ம தனியாக போய்ட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மிஷினுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டிக்கு இது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதையும் கொடுத்துட்றாங்க. மறுபடியும் ஒரு டேப்பு, மறுபடியும் ஒரு டியூசர் வந்து கொடுத்துருக்குறாங்க, சால்டரிங் கம்பி, சால்டரிங் பேஸ்ட்டு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டர், ஃபேட்மேன் பிராண்ட்லேருந்து ஒரு கட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒயர் ஸ்ட்ரிப்பரு. ஸோ இதுவுமே வந்து இருக்குது. ஸோ டீசால்டர் கொடுத்துருக்குறாங்க. சால்டரிங் மிஷின் நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ
ஸோ இதே மாதிரி சால்ட்ரிங் மிஷின் தான், இதே வாட்ஸு, இதே டிசைன் எல்லாமே இதுதான். பட் இந்த கலர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது. கலரு அண்ட் இந்த கைப்பிடியோட டிசைன் வந்து மாறி இருக்குது. ஸோ அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கடைக்காக நம்ம வாங்கிக்கிற மெட்டீரியல். நிறைய சால்ட்ரிங் ஐரன் யூஸ் பண்ணி பார்த்தேன் நானுமே. ஸோ எதுவுமே வந்து நல்லா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வாங்கியாச்சு வச்சுக்கணும், அவசரத்துக்கு டப்புன்னு சால்ட்ரிங் மிஷின் போயிடுச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வாங்கி எக்ஸ்ட்ரா வச்சுப்போம் அப்படின்றதெல்லாம் 3 சால்ட்ரிங் மிஷின் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன், ரிவ்யூலாம் பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த 3 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதோட 3ஓட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருன்னா தேவைன்னா அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ ஃபேட்மேன் சால்ட்ரிங் ஐரன் சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் நிறைய மாடல் வரும், உங்களுக்கு எது வேணும்னு பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பெஸ்ட்டு சால்ட்ரிங் ஐரன் மிஷின் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக. இந்த மிஷின் தேவைப்படுங்க, ஃப்ளிப்கார்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு தேவை பண்ண வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் அடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.